Geometry and mensuration is an interesting question. A non-flying ant wants to travel from the bottom corner to the diagonally opposite top corner of a cubicle room. So, முதல்ல ஒரு cubicle room வரைஞ்சிருவோம். Cubicle room. So, இதான் ஒரு cube shape. Cube நமக்கே தெரியும். Length, breadth, height எல்லாமே சேமா இருக்கணும். So, இதான் நம்மளுடைய cube. 3-dimensional shape இல்லையா? So, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா வரைவோம். ஸோ அதே மாதிரி அந்த ஹிடன் எட்ஜஸும் இருக்கும் இல்லையா, அதையும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, எஸ். இப்போ இந்த கியூபிக்கல் ரூமில் ஒரு ஆண்ட் எறும்புன்றது இருக்கு. அண்ட் இட் இஸ் ஃப்ரம் த பாட்டம் கார்னர் டு த டயகனலி ஆப்போசிட் டாப் கார்னர் ஆஃப் த கியூபிக்கல் ரூம். இப்போ இந்த எறும்பு ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே பாட்டமில் ஒரு கார்னரில் இருக்கு. சரி, ஓகே, கலரை கொஞ்சம் மாத்திக்கிறேன். இப்போ அந்த எறும்பு இருக்கிற பொசிஷன் இங்க இருக்கு நம்ம வச்சுக்குவோம். சரி, எஸ். இதான் வந்து அந்த பாட்டம் கார்னர். இப்போ இங்க இருந்து அந்த எறும்பு ஆப்போசிட் டயகனலி ஆப்போசிட் டாப் கார்னருக்கு போகணும். அப்போ இங்க இருந்து டயகனலி ஆப்போசிட் டாப் கார்னர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்னருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த ஆப்போசிட் கார்னர், இங்க தான் அந்த எறும்புன்றது போகும். ஆனா அந்த எறும்பு எப்படி போக முடியும் அப்படின்னா நான் ஃப்ளைங் ஆண்ட், அப்போ அதால் பறந்து போக முடியாது. இந்த கியூபுடைய சர்ஃபேஸ் வழியாக தான் அது போயாகணும். இது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்றதை பார்த்துருவோம். த சைட் ஆஃப் த ரூம் இஸ் 2 meters. ஸோ லென்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாமே இந்த கியூபுக்கு 2 meters அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நம்ம அதையும் நோட் பண்ணிப்போம். ஸோ 2 meters. திரும்ப கலர் நம்ம எடுத்துப்போம். 2 meters. இது 2 meters, இதுவும் 2 meters, இந்த ஹைட்டும் 2 meters தான். சரி, ஆச்சு. What will be the minimum distance that the ant needs to travel? இப்போ அந்த ant இங்கிருந்து அங்கே போனோம் அப்படின்னா சர்ஃபேஸ் வழியாக தான் ட்ராவல் பண்ணி ஆகணும், பறந்து போக முடியாது. அப்போ அந்த ant கவர் பண்ணக்கூடிய மினிமம் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டிஸ்டன்சஸ் எல்லா பாசிபிலிட்டியும் பார்த்துருவோம். ant ஸ்ட்ரெயிட்டாகவே பறந்து போக முடியாது. அப்போது அந்த சர்ஃபேஸ் வால் மூலமாக தான் போக முடியும். அப்படின்னா அந்த ant இந்த எட்ஜ்லேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே அப்படி போகலாம். பட் அது ரொம்ப லாங்கான டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிமம் டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கனெக்ட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸாக தான் இருந்தாக முடியும். ஆனால் இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி கனெக்ட் பண்ண முடியாது இல்லையா, அந்த ஆண்டால் பறந்து போக முடியாது இல்லையா. அப்போ ஒன்று செஞ்சுருவோம். இந்த சர்ஃபேஸ் வழியாகவே அந்த ஆண்ட் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்றதை பார்த்துருவோம். அதுக்கு இந்த பாயிண்ட்டையும் ஒரே சர்ஃபேஸ்ல கொண்டு வந்துடும். ஒரே சர்ஃபேஸ் மீன்ஸ் இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பையும் அந்த ஸ்கொயர் ஷேப்பையும் ஓபன் பண்ணி ஒரே ஸ்ட்ரெயிட் ரெக்டாங்கிளா நம்ம கொண்டு வந்துருவோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா? எஸ். நான் இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இன்னொரு டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க நான் இன்னொரு டயக்ராம் வரைகிறேன். இப்போ இதுதான் நமக்கான அந்த 2 ஸ்கொயர்ஸ். இதுவும் 2 meters, இதுவும் 2 meters. இப்போ ஆண்ட் இருக்கிற பொசிஷன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த பொசிஷன் தான். ஆண்ட் போக வேண்டியது இங்க இருக்க இந்த கியூப் ஷேப் தான் இந்த சர்ஃபேஸ் ஸ்கொயரை எடுத்து ஓபன் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம். அதாவது நமக்கான 2 சர்ஃபேஸ் இப்படி இருக்கிறத ஒரு ஸ்கொயரா ஓபன் பண்ணி இப்படி வச்சுக்கிட்ட மாதிரி. இதுதான் நான் இங்க வரைஞ்சிருக்கிறது, வேற எதுவும் இல்லை. இப்போ அந்த ஆண்ட் சர்ஃபேஸ் மூலமாவே ஸ்ட்ரெயிட்டா இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணலாம். இதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணும்போது இதான் நமக்கான ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இந்த ரெட் லைன் இதோடைய டிஸ்டன்ஸ் தான் அந்த ஆண்ட் டிராவல் பண்ணக்கூடிய மினிமம் டிஸ்டன்ஸா இருக்கும். இதோட லென்த்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியா போட்டலாமே. இப்போ இதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். பித்தாகரஸ் தியரம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு, ஸ்ட்ரெயிட்டா ஓபன் பண்ணது மூலமா. இப்போ இங்க கீழே இந்த 2 சைட்ஸும் சேர்ந்து தான் அந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ். அப்போ 2 + 2 இது 4 அப்படிங்கிறது கிடைச்சிடும். அண்ட் இந்த பக்கம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இது நமக்கு ஒரு 2 அப்படிங்கிறது தெரிஞ்சது. இப்போ இந்த ஹைபோட்டெனஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அதான் நமக்கான ஆன்சரே. ஸோ இந்த ஹைபோட்டெனஸ் எக்ஸ் நம்ம எடுத்துப்போம். அப்போ பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x² = கீழே 4² + மேலே 2² அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ அப்போ x² = 16 + 4
அப்போ x square is equal to 20. அதாவது x is equal to 4 into 5 square root. Because 20ன்றதை நான் அப்படி எழுதியிருக்கேன். 4 into 5 எழுதும்போது 4 நாம் வெளியே எடுத்துடலாம் ரூட்லேருந்து. அப்போ x is equal to 2 root 5. ஸோ 2 root 5 meters அப்படிங்கிறதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இந்த ant ட்ராவல் பண்ணக்கூடிய மினிமம் டிஸ்டன்ஸ் ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். 2 root 5 meters அப்படிங்கிறதா இந்த கொஷனுக்கான கரெக்டான ஆன்சர்.